up feeling no pain. Long stretches. ஹலோ தங்கப்பிள்ள, சொல்லுங்க மாமா. என்னடி பண்ற? சும்மா உன்னை நினைச்சுக்கிட்டே படுத்திருக்க மாமா. நானும் தாண்டி உன்னை பார்க்காம ரொம்ப ஏங்குது, கஷ்டமா இருக்குடி. நீயே சொல்லு மாமா, 5 வருஷமா எவ்வளோ ஏக்கத்தில் நான் இருப்பேன். என் ஆசை ஏக்கம் எல்லாமே லெட்டராக போட்டேன். இன்னும் வரலையே மாமா. வரலையா? இல்லையே. வந்துடும் நினைக்கிறேன்டி. அதில் தான் 5 வருஷமாக அடக்கி வச்ச ஆசையை எழுத்தா உனக்கு அப்படி 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 பொழிஞ்சிருக்கேன்டி தங்கம். உன்னை நினச்சி கவிதையாக எழுதியிருக்கேன்டி. அப்படியா? ம். எப்படிலேருந்து மாமா கவிதைலாம் எழுத கற்றுக்கிட்டேன்? எல்லாம் உன்னை பார்க்காம இருந்தேன்ல, அதனால தான் அந்த ஏக்கம் இன்னும் தாகம் தனியாகவே இருக்கா. ஒரே ஒரு கிசுடி, ஒன்று ஒன்று போ மாமா. ஒன்று ஒன்று. தங்கமே, ஒரு முத்தண்டி. யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். சரி, பாய். மேடம். யாரு? என்ன சொல்லுங்க மேடம், போஸ்ட் மேடம். போஸ்டா? எங்கேருந்து வந்திருக்கு? துபாயிலேருந்து மேம். அப்படிங்களா? மேடம் சொல்லுங்க. டோன்ட் மைண்ட், கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஒரு நிமிஷம், உள்ள வாங்க. மேடம், துபாயில் யார் மேடம் இருக்காங்க? எங்கள் வீட்டுக்கு. ஓ, அப்படிங்களா? சரிங்க மேடம். மேடம், தண்ணி ரொம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி. மேடம், என்ன யோசிக்கிறீங்க? என்னாச்சு? தமிழில் வந்திருக்கு. இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும். எப்பவுமே வேலைக்காரமாக இருப்பாங்க, அவங்க படிப்பாங்க. வீட்டில் இன்னைக்கு அவங்க இல்லை. என்ன பண்ணுறது தெரியல. டோன்ட் மைண்ட், நீங்கள் இஷ்டப்பட்டா நான் அந்த லெட்டரை வாங்கி படிக்கலாமா? தாராளமா. பர்சனல். தேங்க்ஸ் மேடம். படிக்கிட்டுங்களா? படிக்கணும். கடல் கடந்து நான் இருந்தாலும் என் இதயத்தின் சாவி உன்னிடம்தான் உள்ளது. கடிகார முட்களால் ஓடுவதை விட உன்னை மீண்டும் நேரில் பார்க்கும் அந்த நொடிக்காக என் நெஞ்சம் ஏங்குகிறதே. என் ஒவ்வொரு மூச்சு காற்றும் சொல்லுகிறது, ஐ லவ் யூ ஸோ மச். மேடம், இல்லை ஒன்று கேட்குறது தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. உங்கள் வீட்டுக்கார் 80s கிட்ஸா மேடம்? என்ன மேடம், கடல் கடந்து சாவி இன்னும் பழைய இதே முரளி மாதிரியே இருக்காரு மேடம். ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரு முரளி ஃபேனோ? அப்படிங்களா மேம்? நீங்கள் அழகாக தங்க சில மாதிரி இருக்கீங்க மேம். அப்படியே மினுக்கு மினுக்கு மின்னுறீங்க மேம். மேம்,
ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கவிதை சொல்லுவேன். சூரியன் மட்டும் என் இரவு வர மாட்டேங்குது தெரியுமா? ஏன்னா அந்த சூரியன் போல் நீங்கள் இருக்கீங்க மேடம். எல்லாரையும் பற்ற வைக்கிறீங்க மேடம். அதே மாதிரி ஏன் நட்சத்திரம் நைட்டு வருது தெரியுமா? ஏன்? காலையில் வந்து அதை பார்க்க முடியாது மேடம். அதே மாதிரி தான் நீங்களும் அந்த சூரியனும் நட்சத்திரம் சேர்ந்த கிளம்பு மேடம். நீங்கள் ஏய் என்ன பண்ணுற? இல்லை மேடம், உங்கள் ஃபேஸில் முக்கியது மேடம். யா ஆமாம், ஆக்சுவலி ஸ்வீட் எங்கே அதிகமாக இருக்கோ, சரி ஸ்வீட் இல்லை மேடம், மல்கோ மாம்பழம் எங்கே இருக்கோ அங்கே தான் மேடம் முக்கியமா? இல்லை, ஒரு இடத்துல படித்தேன், நீங்கள் மாம்பழத்தை விட அழகாக இருக்கீங்க மேடம். அதாவது மாம்பழம் கூட பக்கத்தில் வச்சா மாம்பழம் சாப்பிட்லாமா இல்லை உங்களை சாப்பிட்லாமான்ட்டு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆகிடும் மேடம். இல்லை மேடம், சீரியஸாக சொல்கிறேன். இன்னும் என்கிட்ட உங்களை வச்சு வர்ணிக்கணும்னு கவிதை அதிகமாக இருக்குது. அது நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அதை அலோவ் பண்ணிங்கன்னா. ஆமாம் மேடம், கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. சார் துபாயில் என்ன பண்ணுறாரு, எப்போ போனார்? அவர் போய் 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமா? லெட்டர்லேயே தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். 5 வருஷமாக லெட்டரில் தான் பேசுகிறீங்களா மேடம்? இவ்வளோ அழகான தங்க சிலையை விட்டுட்டு அவருக்கு என்ன மேடம் அங்கே வேலை? போங்க மேடம். நானாக உங்கள் புருஷனாக இருந்தேன் நீங்களேன். இல்லை புருஷனாக இருந்தால் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே கூட போக மாட்டேன் மேடம். ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேடம். மேம், அதாவது இந்த குலோப் ஜாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜீராவில் முக்கிய எடுத்த ஒரு அழகான ஒரு எப்படி குலோப் ஜாம் மாதிரியே இருக்கீங்க மேடம். அது என் வாயில் நான் எப்படி சொல்கிறது தெரியல மேடம். ஆனால் இப்போ நீங்கள் ஓகே நீங்களா? இல்லை, உங்களுக்காக இந்த கவிதையை விட அவர் மாதிரி நான் நேரில் இருந்து, அதாவது அவராகவே நான் மாறி சார் மாதிரி மாறி உங்ககிட்ட அவர் சொல்கிற மாதிரி கவிதைகள்லாம் நான் சொல்லுவேன் மேடம். இல்லை, உங்கள் பர்மிஷன் தான் பண்ணுவேன், ஆனால் நான் அப்படியே போயிடுறேன் மேடம். சரிங்க மேம், நான் கிளம்பிட்டேங்களா? திரும்ப எப்போ லெட்டர் எடுத்துகிட்டு வருவீங்க? பட்டுக்குட்டி, இந்த மாதிரிலாம் சொல்லி தாங்க உங்களை உசு குத்துற போல இருக்கு. எனக்கு பயமாக இருக்குடா. எதுக்கு பயம்? இங்கே நீ நான் மட்டும்தான் இருக்கும். தப்பு பண்ணுறோமோன்னு பயமாக இருக்குடா. உன்னை கேட்க இங்கே யார் இருக்கா? என்ன கேட்க யார் இருக்கா? உன் வீட்டுக்காரும் உன்னை விட்டு போய் 5 வருஷம் ஆகுது. நீ தனிமையில் எவ்வளோ ஆடி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? இப்பார், இருந்தாலும் ஏய், இதெல்லாம் தப்பே இல்லைம்மா, புரிஞ்சுக்கோ. ஸோ நீ ஒரு அழகான ஒரு மாம்பழம். நீ அழுகி போகணுமா, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுமா, நீயே முடிவு பண்ணு.
சரிம்மா கிளம்பிட்டா பாய். என்ன மிஸ் யூடா. ஐ மிஸ் யூ டூ பேபி. நாளைக்கு வரேன். பாய். டெய்லி வரணும். ஏய் கண்டிப்பாக. பாய்.